கேப்டன் இல்லாத தேமுதிகவை தேய்பிரையாக்கிவிடக் கூடாது என உறுதியாக இருக்கும் பிரேமலதா வெற்றியை உறுதி செய்யும் தொகுதியை தேர்ந்தெடுப்பதில் தீவிரம் காட்டி வருவதாக கோயம்பேடு வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன. தேமுதிகவை ஆரம்பித்த விஜயகாந்த் தான் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் சொந்த மண்ணான மதுரையில் போட்டியிடாமல் பாமகவின் கோட்டையான விருதாச்சலத்தை தேர்ந்தெடுத்து தொண்டர்களுக்கு ஷாக் கொடுத்தார். போட்டியிட்டது மட்டுமின்றி தனது முதல் வெற்றியையும் பதிவு செய்து தமிழக அரசியலையே புரட்டி போட்டார் விஜயகாந்த். தொடர்ச்சியாக ரிஷிவந்தியம் தொகுதியிலும் வெற்றி பெற்ற அவர் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தோல்வியை தழுவி ஏமாற்றம் அடைந்தார். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் வட மாவட்டங்களில் தொடர்ந்து போட்டியிட்டதன் காரணமாகவே அந்த பகுதிகளில் தேமுதிகவுக்கான செல்வாக்கும் ஓரளவுக்கு உயர்ந்தது. இதன் காரணமாகவே 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்தால் போட்டியிடாமல் போன நிலையிலும் அவரது மனைவி பிரேமலதா விருத்தாச்சலம் தொகுதியிலேயே போட்டியிட்டார். ஆனால் 3வது இடத்தை பிடித்து பிரேமலதா தோல்வி கண்டார். சரியான கூட்டணி இல்லாததே அவர் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு காரணமாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக விஜயகாந்த் உடல்நலம் குன்றியதிலிருந்தே தேமுதிகவுக்கு தேய்பிறை காலமாகவே இருந்து வரும் நிலையில் அவரது மறைவுக்கு பின்னர் தலைமையேற்ற பிரேமலதா கட்சியை எப்படியாவது வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என முயன்று வருவது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டம்தான் என சொல்லப்படும் நிலையில் இறங்கு முகத்தில் உள்ள கட்சியை எப்படியாவது தூக்கி நிறுத்தி கரை சேர்த்துவிட வேண்டும் என பிரேமலதா தேர்தல் சுற்றுப்பயணத்தையும் தொடங்கிவிட்டார். அது மட்டுமின்றி இப்போதே கட்சியின் செல்வாக்கை பொறுத்து சட்டமன்ற தொகுதிகளை தேர்வு செய்யும் பணியையும் அவர் தீவிரப்படுத்தி விட்டதாகவும் பேசப்படுகிறது. இந்த நிலையில்தான் அண்மையில் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தேமுதிக இளைஞரணி தலைவர் விஜய பிரபாகரன் பிரேமலதா விஜயகாந்த் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டால் அவரை வெற்றி பெற செய்வீர்களா என்று தொண்டர்களிடையே கேள்வியை எழுப்பியிருந்தார். இதை வைத்து பார்க்கும்போது சென்டிமெண்ட் அடிப்படையிலும் பிரேமலதா விருதாச்சலத்தையே டிக் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை மனதில் வைத்துக் கொண்டே தேமுதிக மாநில மாநாட்டை கடலூரில் நடத்த முடிவு செய்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. பிரேமலதாவின் சாய்ஸ் குறித்து தேமுதிக வட்டாரத்தில் கேட்கும்போது நிர்வாகிகளும் விருத்தாச்சலம் மற்றும் ரிஷிவந்தியத்தை குறிவைத்தே தேர்தல் பணிகளும் தொடங்கிவிட்டதாக கூறுகின்றனர். கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் விருதுநகரில் போட்டியிட்டு நூலிழையில் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்த விஜய பிரபாகரன் இந்த முறை பூர்வீகமான மதுரை மண்ணில் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவி வருகிறது. கடலூரில் காங்கிரஸ் கட்சியும் பாமகவும் ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்றுள்ளதாக சொல்லப்படும் நிலையில் விஜயகாந்த் இல்லாத தேமுதிகவால் விருத்தாச்சலத்தில் காலூன்ற முடியுமா என்பது கூட்டணி கணக்கை பொறுத்துதான் சொல்ல முடியும். ஏனெனில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவை தவிர்த்துவிட்டு 3வது அணியில் போட்டியிட்ட தேமுதிக இம்முறை யாருடன் கூட்டணி என்பதில் சஸ்பென்ஸ் காத்து வருகிறது. தொகுதிகளை காட்டிலும் கூட்டணிதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்பதில் தேமுதிக தொண்டர்கள் உறுதியாக உள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுப்புராமன்.